அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஈழர மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடிக்கு முன்னாடி நம்ம சின்ன ஃப்ளவரை பத்தி பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் ரெமடில நம்ம மனசை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது நம்மளோட மனசுதான் இங்க பார்க்க போறோம். மத்தவங்களோட மனசு எதுவுமே கிடையாது. நம்மளோட மனசை பத்தி நம்ம ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் என்னென்ன மனநிலை இருக்கு, நம்ம அதுல வந்து எவ்வளவு நெகட்டிவா இருக்கும், எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கணும். அதுல பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ஓகே, நெகட்டிவா இருக்குது, அந்த எமோஷனல் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல, அதை ஓவர் டேக் பண்ணி வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் தெரப்பி வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுல நம்மளோட மனசு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி, பினான்சியல், ஹெல்த், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்களுமே அதை பேஸ் பண்ணி தான் லைஃப் ஆனது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்குது. அதுல நம்ம எமோஷனலா நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்றோம், அதை எப்படி ஓவர்டேக் பண்ணி வர்றோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம். சொல்லுவாங்க பொதுவா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இங்க மனசை நம்ம வந்து எவ்வளோ எமோஷனலா இருக்கிற ப்ராப்ளமா இருக்கட்டும், நமக்கு என்னதான் நெகட்டிவ் யார் வேணாலும் கொடுக்கட்டும், அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் போயிட்டே நம்ம பிரசன்ஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க ஃப்ளவர் தெரப்பியோட கான்செப்ட். ஏன்னா நம்ம பிரசன்ஸ் ஆஃப் லைஃப் தான் வந்து நம்மளோட லைஃப். இன்னைக்கோட சந்தோஷம், நிம்மதி, ஒரு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஃபியூச்சர் பத்தி பிளானா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு நடக்கிற பிரசன்ஸ் ஆஃப் லைஃப்ல தான். அதனால இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஃப்ளவரோட கான்செப்ட். அப்படி எமோஷனல் பண்ண முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் தெரப்பி வந்து சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி வந்து, ஃப்ளவர் நேம் வந்து அக்னிமணி. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப சிரிச்ச முகத்தோட பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்கள எல்லாருமே ஜாலியா வச்சுக்குவாங்க. அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், ஒர்க் பண்ற இடமா இருக்கட்டும், அவங்க இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட்லயே வச்சிருப்பாங்க இவங்க. இவங்க ரொம்ப எல்லாருக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா இவங்களோட கஷ்டம், ப்ராப்ளம் எதையுமே வந்து வெளியில சொல்லவே மாட்டாங்க. இவங்க தனிமையை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. தனிமையில இருக்கும்போது மொபைல்ஸ் அதிகமா பாக்குறது, டிவி பாக்குறது, இல்ல வேலையை அதிகமா எடுத்து போட்டு செய்யறது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஏன்னா அந்த தனிமை வந்து அவங்களோட கஷ்டத்தை ஃபீல் பண்ண வைக்கும். அவங்களோட கஷ்ட பிரச்சனை எதையுமே மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. வெளியில பார்க்கும்போது அவங்க வந்து சிரிச்ச முகத்தோடையும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த கேரக்டர் இந்த கேரக்டர்ல நம்மளோட மனநிலை இருக்குது அப்படின்னா அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்த்துட்டு இந்த ஃப்ளவர் ரெமடி உங்களுக்கு தேவையா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிட்டு, நமக்கு தேவை அப்படின்னா இந்த ஃப்ளவர் ரெமடி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு கேஸ் டேக்கிங்கோட பார்க்கலாம். ஒரு ஒரு கிளைண்ட் சார் வந்தாங்க. 44 வயசு இருக்கும். வந்து இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இல்ல, ஒரு பாசிட்டிவா இல்ல, ஏதோ ஒரு மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாவும் கஷ்டமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப பேசல அவங்க. இந்த கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் டாக்கா பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே வந்து இவங்க கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க 2 விதமான அப்ரோச் வந்து நான் பண்ணுவேன். ஒண்ணு, கிளைண்ட்ஸ் அதிகமா பேசினாதான் அவங்களோட மனநிலை வந்து 38 ஹவர்ல எதுல இருக்காங்க அப்படின்றத நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான ஃப்ளவர் ரெமடி நான் கொடுக்க முடியும். அப்ப அவங்க அதிகமா பேசல அப்படின்னா நான் அதிகமா அவங்க பேசுற மாதிரி இருக்கும். அப்படியே விஷயங்களை அவங்கள பேச வச்சுதான் இந்த ஃப்ளவர் ரெமடி வந்து என்ன அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கஷ்டத்தை நான் எதையுமே வெளியில சொல்றது இல்லை ஃபேமிலியில. ஆனா ஃபேமிலியை நான் ஹாப்பியா வச்சுக்கிறேன். அவங்களுக்கு என்ன தேவையோ, பினான்சியலா இருக்கட்டும், ஒரு அன்பை கொடுக்கறதா இருக்கட்டும், சந்தோஷமா வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன். பட் எனக்கான ஒரு தேவையோ சந்தோஷமோ அங்க வந்து நான் இல்ல. அது எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போகுது அப்படின்னு அவங்களாவே அது செல்ஃப் அனாலிசிஸ் வந்து பண்றாங்க. இப்படி இருக்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம இந்த ஃப்ளவர் தெரப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். நம்மளோட ஃபீலிங்ஸையும்
நம்ம ஃபேமிலியில ஷேர் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இதுல இருந்து அவங்களுக்கான பாசிட்டிவான மைண்டும் பாசிட்டிவான லைஃபும் சேஞ்ச் ஆகும். இந்த ஃப்ளவர் ரெமடில இருந்து இந்த கேஸ்ல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கட்டும், நமக்கு நம்பிக்கைக்குரிய இருக்கிறவங்களாட்டு, அது யாரா வேணாலும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும். ஒரு ஹஸ்பண்டா, ஒய்ஃபோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்ல மத்த ரிலேட்டிவ் சர்க்கிள், இல்ல ஒரு ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வரம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம லைஃப் லாங் கொண்டு போகணும். நீங்களும் ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களையும் ஷேர் பண்ணி உங்களோட லைஃப்ப வந்து எமோஷனலி வந்து பேலன்ஸ் பண்றதுதான் வந்து நம்மளோட ஃப்ளவர் தெரப்பி. அதுல இந்த அக்ரிமணி கேரக்டர் அப்படின்னா ஒன் சைடு மட்டும் கஷ்டத்தை கொடுக்காம சந்தோஷம் மட்டுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, அவங்க குடுக்குறவங்களுக்கு வந்து ப்ராப்ளமா ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இங்க எப்படின்னா, அன்பா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், கிவர், ரிசீவர் வந்து 2 சைடுமே இருக்கணும். அப்படிதான் இருந்தாதான் லைஃப் லாங் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போக முடியும். இந்த ஃப்ளவர் ரெமடி பத்தி ஒரு கவிதை. ஆஹ் எப்போதும் சிரித்த முகம், எல்லாருக்காகவும் வாழ்ந்த மனசு, இனி தனக்காகவும் சிரிக்கட்டும், வாழட்டும். மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.